வணக்கம். கன்னி ராசி சனி வக்ர பலன்கள் 2024. கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் சில கஷ்டங்கள் வரக்கூடும் என்பதற்காக பரிகாரங்கள் சொல்லப்படும். அந்த பரிகாரங்களை செய்தாலே கஷ்டங்களை தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பதற்காக சொல்லக்கூடிய பரிகாரமாகவே இருக்கும். பெரிதளவு பாதகமாக இல்லை என்றாலும் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் தாங்க முடியாத ராசி தான் கன்னி ராசி. ஆகையால் பரிகாரம் செய்தால் நற்பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். சனி பகவான் வக்ரம் என்பது 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி பகல் 3:12 சனி பகவான் வக்ரம் பெறுவார். இந்த வக்ரம் என்பது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கும்போது அவருக்கு 5ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்ரம் பெறுவார். வக்ர நிவர்த்தி என்பது 4/11/2024 ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பகல் 3:12 வக்ர நிவர்த்தி பெறுவார். மிதுன ராசியில் சூரிய பகவான் இருக்கும்போது வக்ரம் பெறுவதும், துலாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ர நிவர்த்தி பெறுவதும் கிரகங்களுக்கு இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு பலன். சனி பகவான் வக்ரம் என்பது முன்னோக்கி சென்று சுற்றி கொண்டிருந்த சனி பகவான் சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் அமரும்போது பின்னோக்கி சுற்ற ஆரம்பிப்பார். பயமெல்லாம் ஒன்றும் வேணாம். பின்னோக்கி சுற்றும்போது ஏதாவது ஆயிடுமோன்ற பயமெல்லாம் வேணாம். இது ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பலன். சிறு கிரக அமைப்புகள் கூட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். அந்த வகையில் 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டிருந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் பலன்களை தர ஆரம்பிப்பார். இதனால் என்ன பாதகன்னு கேட்டிங்கன்னாக்கா, பூர்வ புண்ணியம் என்பது குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே நீங்கள் ஏதாவது இறைவன் வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றினாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்கள் சுற்றி வருவதும், அவருக்கு பூஜை செய்வதும், சிவ ஆலயங்களுக்கு சென்று வருவதும் இந்த கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். கெடு பலன்கள் என்பது சனி பகவான் மட்டுமல்ல, எந்த கிரகமாக இருந்தாலும் வக்ரம் பெற்றால் அது பாதக நிலைக்கு மாறிவிடும். உங்களுக்கு இருப்பதோ ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான், அதாவது நோய், கடன், பகை, எதிர்ப்புகளை போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் அமைந்திருப்பது தான் சனி பகவான். இது எல்லா கன்னிராசிக்காரங்களுக்கும் நடக்குது. ஒரு சிலர் இப்போ கூட தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் தசா. உங்களுடைய ராசிகளில் நடக்கக்கூடிய தசா இருக்குது பார்த்தீங்களா, அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகமாகப்பட்டது வலிமையாக இருந்தால், வலிமைன்னா ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், கேந்திர திரிகோணம் பெற்று நட்பு சமமாக இருக்கலாம். மாறாக 8ஆம் அதிபதி தசா, 6ஆம் அதிபதி தசா, நீசம் பெற்ற கிரகங்களுடைய தசா, பகை பெற்ற கிரகங்களுடைய தசா, அப்படி இருந்தால் நற்பலன்கள் என்பது ஜோதிடர்கள் அடுக்கி கொண்டே போனாலும் என்னதான் சொன்னாலும் எதுவுமே நடக்கலன்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் தசாக்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துவிடும். ஆனால் சனி பகவான் வக்ரம் பெற்றால் உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய, இன்னும் விளக்கமாக சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் ராசி மகரம், 6ஆம் ராசி கும்பம், இந்த 5க்கும் 6க்கும் அதிபதியான சனி பகவான்
வக்ரம் பெறுவது சில நேரங்களில் பாதகத்தை கொடுத்துவிடும். குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது கூடவா பாதகங்கள் நடந்துவிடும் என்றால் சனியை பற்றியும் ராகு கேதுவை பற்றியும் உங்களுக்கு தெரியாது. காரணம், சனியை போல் கெடுப்பார் இல்லை, சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. மறைமுகமான எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் பல வகையான கஷ்ட நஷ்டங்களையும் கொடுப்பதில் சனி ராகு கேது இந்த 3 கிரகங்களும் மிகவும் சிறந்து செயல்படும். ஆகையால் சனி வக்ரம் பெறுகின்ற இந்த நாட்களிலிருந்து 150 நாட்களுக்குள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். செய்தால் பாதகங்கள் குறையும். இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்யலாம். சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானை வலம் வருவதும், மாலை நேரத்தில் சிவனாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வதும் இந்த 150 நாட்களில் தினமும் செய்யணும்னு கிடையாது. உங்களால் முடிந்த வரையில் சனிக்கிழமை செய்யலாம், வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் செய்யலாம். வெள்ளிக்கிழமை ஏன் செய்ய சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் நீசம் பெறுவார். ஆகையால் வெள்ளிக்கிழமை செய்தால் பொருளாதார உயர்வு ஏற்படும். வரக்கூடிய சில கஷ்ட நஷ்டங்களிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளலாம் இந்த பரிகாரம் செய்வதின் மூலியமாக என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.